இந்த பதிவில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தனிவட்டி தலைப்பில் வரக்கூடிய வேற ஒரு மாடல். ஏற்கனவே நம்ம 2-3 மாடல் பார்த்தோம். இப்போ இந்த மாடலை பார்ப்போம். இது 2017 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கேட்ட கேள்வி. இப்போ கேள்வியை படிக்கிறோம் பாருங்க. ரூபாய் 1600க்கு 2 ஆண்டுகள் 4 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 252 எனில் வட்டி வீதத்தின் மதிப்பு காண்க. இதுதான் கேள்வி. கேள்வியை நல்லா படிச்சு பாருங்க. இது ஆப்ஷன் ஏ, பி, சி, டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணக்கை நாம் போடுவோம். இப்போ வட்டி வீதத்தின் மதிப்பு கேட்டாங்கன்னா வட்டி வீதத்தின் மதிப்புக்கான ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு எஸ்ஐ. எஸ்ஐனா தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெருக்கல் 100 டிவைடட் பை பி இன்ட்டு என். இதுதான் தனி வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா. இதில் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நேற்று நான் சொன்னேன் இல்லையா, போன பதிவில் சொன்ன மாதிரி எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 இந்த ஃபார்முலாவில் ஆரை மட்டும் தனியாக எடுத்து சுருக்கினீங்கன்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். உதாரணத்துக்கு தான் ஒரு வீடியோ போட்டோம். இப்போ ஆறுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி இன்ட்டு 100, பினா பிரின்சிபிள் இன்ட்டு என்னன்னா காலம். இதை வச்சு அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐ என்ன கொடுத்துருக்காங்க, இது அப்படியே எடுத்து எழுதுங்க. எஸ்ஐ தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தனி வட்டி 252 இன்ட்டு 100 டிவைடட் பை பினா பிரின்சிபிள். பிரின்சிபிள் எவ்வளோன்னா 1600 இன்ட்டு என் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 ஆண்டுகள் 4 மாதம். இதை நாம் சுருக்கி போடணும். 2 ஆண்டுகள் 4 மாதம். கவனிங்க, இந்த எண் 2 ஆண்டுகள். இதுதான் நம்ம ஒரு புது மெத்தடு. 2 ஆண்டுகள் 4 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பின்னமா எழுதலாம்? ஏன்னா நம்மளுக்கு 2 ஆண்டுகள் 4 மாதம்னா இதை பின்னமா மாற்றி தான் போட முடியும். அப்போ 2 ஆண்டுகள் ரவுண்டா இருக்கு. அப்ப இந்த 2 எடுத்துங்க. 4 மாதம்னா ஒரு வருடத்திற்கு 12 மாதம். ஒரு வருடத்திற்கு 12 மாதம்னா அப்ப 12 4 நாளா எத்தனை 12 பாருங்க. 4 4 8, 8 4 12, 3 நாள் இருக்குது. அப்ப 12 3 வகுத்தோம்னா 4. அப்படிதான் கணக்கு. அது புரியலன்னா 12 மாசம், ஒரு வருடத்துக்கு 12 மாசம். அந்த 12 மாசத்துல 4 மாசம்ன்றது 1/3, 3ல 1. இப்ப 4 ஒரு பங்கு, அப்புறம் ஒரு 4, 8 ஒரு பங்கு, அப்புறம் ஒரு 4, 12 ஒரு பங்கு. அப்ப 3ல ஒரு பங்கு தான் இந்த 4 மாதம். அப்ப அது எப்படி ஆகலாம்னா இந்த 4 மாதத்தை 1/3 போடலாம். 2 ஆண்டுகள் இந்த 1/3, 2 × 1/3 ஆண்டுகள்னு போடலாம். இது கலப்பு பண்ணலாம். அப்படிதான் மாற்றணும். வருஷத்தை கொடுத்துட்டு மாசம் கேட்டாங்கன்னா 3 மாசம்னா எப்படி, 6 மாசம்னா எப்படி, 4 மாசம்னா எப்படின்னா 12ஆல வகுத்துட்டோம்னா மீதி கிடைக்கும். இப்போ 12 4ஆல வகுத்தோம்னா 3, அப்போ 1/3. 3ல 1, 4 4 8, 8 4 12. இப்போ இந்த பின்னத்தை இது கலப்பு பின்னமா இருக்குது. இதை பின்னமா ஆக்குங்க. இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. பின்னமா மாத்தினோம்னா இப்படி பெருக்கி இதை கூட்டி வகுத்தல் கீழே போடணும். கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுதல் என்பது ஒரு மேத்தமெட்டிக் ரூல்ஸ். இதை கவனிங்க. இது 2 × 1/3ன்றது ஒரு கலப்பு பின்னம். இந்த கலப்பு பின்னத்தை பின்னமா மாற்றணும்னா இந்த 3 2 பெருக்கணும். 3 2 6, அதோட இதை 1 கூட்டணும். எந்த நம்பரா இருந்தாலும் இதான் லாஜிக். இது தொகுதி, இது பகுதி. பகுதியில் இருக்கிற நம்பர் எடுத்து இதை பெருக்கணும். இதையும் பெருக்கணும். எல்லாம் கவனிங்க. இந்த ஸ்டெப் புரியணும். 3 2 6, 6ஓட இந்த 1 கூட்டிக்கணும்.
இங்க பெருக்கிறோம், இங்க கூட்டுறோம். இதுதான் வந்து கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றக்கூடிய ரூல்ஸ், மேத்தமெட்டிக் ரூல்ஸ். இப்போ 3 2 6, 6 1 7, 7 வகுத்துல இந்த 3 அங்கேயே போடுக்கணும். புரியுங்களா? இதுதான் வந்து ஆண்டுகள் n = இதுதான் வந்து என்னுடைய வேல்யூ. அப்ப இந்த 7/3 இந்த எண்ணுக்கு பதில் 7/3 போடுங்க. போட்டீங்களா? இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம அன்னைக்கு ஒரு மேத்தமெட்டிக் ரூல்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். அப்ப இது எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா 252 × 100, இந்த 3 இங்க வகுத்தல், இது ஒரு வகுத்தல், இது ஒரு வகுத்தல், நல்லா கவனிங்க, இது ஒரு வகுத்தல், இது ஒரு வகுத்தல். வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல், 3 மேல போயிடும். × 3 டிவைடட் பை இங்க இருக்கு 1600 × 7. அவ்வளவுதான், ஸ்டெப்ஸை கொண்டு வந்துட்டோம். இதை சுருக்கணும்னா நம்மளுக்கு விடை கிடைச்சிடும். விடை எப்படி இருக்குதுன்னா கலப்பினத்தில் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கலப்பினமாக மாற்றணும். இப்போ பாருங்க, எல்லாமே பெருக்கல் தான். இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் கேன்சல். இப்போ எப்படி அடிக்கலாம்னு பார்த்தா 2ஆல் வகுப்புறோம். 8 2 16, இங்க 1 2, இங்க 26 2 52, 25 2 50, 26 2 52. திரும்ப 2ஆல் அடிக்கலாம். இங்க 4 2 8, 4 2 8, இங்க பாத்தீங்கன்னா 12 வரும். 6 2 12, 3 2 6, 63 ஆயிடுச்சு. 126 பதில் 63 ஆயிடுச்சு. திரும்ப இதை அடிக்க முடியாது 2ஆல், ஏன்னா இது ரெட்டை எண்ணு, இது ஒத்த எடை, அதனால இது அடிக்க முடியாது. ஏதாவது வகுக்கலாம் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கலாம். 1 7, 6 42, 7 43, 8 7 56, 9 7 63. இந்த 63, 9 7 63, 1 7 7, 9 7 63. இப்படிதான் எல்லாத்தையும் சுருக்க தெரிஞ்சுக்கணும், வாய்ப்பாடு தெரியணும். தரவை இதை சுருக்கி வச்சு சுருக்கி இப்போ பாருங்க, மீதி இருக்கிறது இங்க 9, இங்க ஒரு 3, 9 3 27 வகுத்தல் 4. இதுதான் நம்மளுக்கு கடைசியா சுருக்கத்தினுடைய விடை. இது வந்து பின்னத்தில் இருக்குது, நம்மளுக்கு வந்து கலப்பு பின்னத்தில் கேட்டிருக்காங்க. இதை என்ன பண்ணுங்கன்னா, இந்த 27 4ஆல் வகுத்தோம்னா விடை கிடைச்சிடும். 27 எத்தனை நாள் இருக்குது? 5 4 20, 6 4 24, 6 4 24. இப்போ 6 போடணும், 6 4 24, மீதி 27 24 3, 6 3/4. இப்படி வந்துச்சுங்களா? கரெக்டா போற ஸ்டெப்பு பாருங்க, எப்படி ஈஸியானது தான் இது. இங்க சுருக்கணும், சுருக்கி இந்த அடிக்கிறதுலாம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும். சிம்பிளாகவே 2ஆலே அடித்தோம், முதல் 2ஆல் அடித்தோம், அப்புறம் 2ஆல் அடித்தோம், அப்புறம் இந்த 7ஆல் அடித்தோம், அப்புறம் இதை பெருக்கணும், கீழே இருக்கிறத இதில் போட்டோம். இந்த 27/4 வகுக்கணும். இந்த கலப்பின்னமாக மாற்றணும்னா இந்த 27/4 வகுக்கணும். வகுத்தோம்னா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க, 20 புரியலாம் எழுதுங்க. 27 4ஆல் வகுத்தோம்னா 6 4 24, 6 4 24, இது என்ன ஆகுது? 27 24 போயிடுச்சுன்னா 3. அவ்வளோதான். இது என்ன பண்ணணும், எப்படி எழுதும்போது இந்த யூவில் வர 6 அப்படியே போட்டுக்கணும், இந்த மீதியை போட்டு கீழே இந்த வகுப்பு நம்பரை போட்டுக்கணும். இதுதான் வந்து பின்னத்தை கலப்பின்னமாக மாற்றினா இந்த ரூல்ஸ். ஏற்கனவே என்ன பண்ணிடுவாங்க, இங்கேயும் அதை போட்டு தான் பண்ணியிருக்கோம். 2 ஆண்டுகள் 4 மாதம்ன்றத கலப்பின்னத்தை பின்னமாக மாற்றிருக்கோம். இந்த ரூல்ஸ்லாம் தெரியணும். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ புரியுதா பாருங்கள், புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கணக்கு பார்ப்போம்.